ஈரானோடு ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கு நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்கிற தகவல்களை சொல்லி இருக்கிறார். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிற வரைக்கும் ஹொர்முஸ் ஜலசந்தியில அமெரிக்காவினுடைய முற்றுகை தொடரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனால் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல நாங்க அணு ஆயுதங்களை நாடவில்லை என்பதை உலகத்திற்கே உறுதியளிக்க தயாராக இருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் என்பது இன்று இரவுக்குள்ளோ அல்லது நாளை ஆகும் போதோ முழுமையாக அறிவிக்கப்படலாம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஒப்பந்தத்தின் பிரகாரம் என்ன நடக்கும் என்று சொன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கினுடைய செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் பதட்டமாகவே இருப்பது தொடர்பான செய்திகளை நம்ம ஒவ்வொரு நாளும் அப்டேட்ல பார்த்து வர்றோம். ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலான எந்த விதமான ஒப்பந்தங்களும் இதுவரை எட்டப்படாத சூழல்ல திடீரென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். 40 நாட்கள் ஈரான் மீதான தொடர் குண்டு தாக்குதல்களுக்கு பிறகு எந்த விதமான முடிவுமற்ற ஒரு யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கும் போது அந்த யுத்த நிறுத்தம் அடுத்த கட்டம் என்ன நகரப்போகிறது என்பதைத்தான் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகள் சொல்லுகிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய செய்திகள்ல ஈரானோடு ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கு நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்கிற தகவல்களை சொல்லி இருக்கிறார். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிற வரைக்கும் ஹொர்முஸ் ஜலசந்தியில அமெரிக்காவினுடைய முற்றுகை தொடரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதே நேரத்தில் ஒப்பந்தம் எந்த அளவுக்கு சொன்னா, ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும், அதற்கு பிறகு சான்றளிக்கப்பட வேண்டும், அதற்கு பிறகு கையெழுத்திடப்படணும். இந்த மூணுமே நடக்கிற வரைக்கும் நாங்க ஹொர்முஸ்ல தான் நிற்போம், அந்த நீர்வழி பாதை என்பது அமெரிக்காவினுடைய முற்றுகையில தான் இருக்கும் அப்படின்னு இருக்கிறாரு. ஆனா நிஜத்துல அமெரிக்காவினுடைய முற்றுகையால ஈரானுக்கு எதுவும் நடப்பதில்லை என்பதும் நமக்கு தெரியும். ஆனாலும் அவங்க இராணுவத்தை அங்க வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் ரெண்டு தரப்புமே அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டு அதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசி இருக்கிறார். நாங்களும் ஈரானும் ரெண்டு தரப்புமே நம்ம ரொம்ப நிதானமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதோட சேர்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரானுடனான எங்களுடைய உறவு என்பது தொழில்முறை சார்ந்ததாக மாறி வருகிறது என்றும் சொல்லி இருக்கிறார். இதனுடைய விளக்கம் என்னன்னு தெரியல. ஈரான்ல இருந்து எண்ணெய் வாங்க போறாங்களா, ஈரான்ல இருந்து கேஸ் வாங்க போறாங்களா, என்ன ஈரானோட தொழில்முறை சார்ந்து செய்ய போறாங்கிறது தெரியல. ஆனா ஈரானோடு எங்களுடைய செயல்பாடுகள் தொழில்முறை சார்ந்ததாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு. இந்த சூழல்ல தான் மேலதிகமாக ஈரானோடு எந்த ஒப்பந்தம் நடைபெற்றாலும் அது ஈரானுடைய அணு சக்தியை இல்லாமலாக்கும் விதமாக, அந்த த்ரெட்னு ஒன்று இல்லாமல் இருக்கிற விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபருடனான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய தொலைபேசி உரையாடலில் கலந்துரையாடப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் நெத்தன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பும் பேசிய தொலைபேசி உரையாடல் தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளுடைய சாராம்சம் என்னன்னா, அதிலே நெத்தன்யாகுவுக்கு பெரிய திருப்தி எல்லாம் இல்லை. ஏன் பெரிய திருப்தி எல்லாம் இல்லைன்னு சொன்னா, இந்த நியூக்ளியர் விவகாரத்தில் அமெரிக்கா நெத்தன்யாகு நினைக்கிற மாதிரி செயல்படல அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு நினைக்கிறாரு. அது மட்டுமல்லாம நேற்று இரவு தான் அமெரிக்க அதிபரோடு பேசியதாகவும் ஈரான் அணுசக்தி செறிவூட்டல்களை தளங்களை மொத்தமாக அகற்றணும் என்று சொல்லியும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வேறொரு நாட்டுக்கு கொடுக்கணும், அதுல நீங்க உறுதியாக இருக்கணும், நான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு பேசி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு சாதகமான பதில்களை கொடுக்கவில்லை என்கிற தரவுகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் லெபனான் உள்ளிட்ட பகுதிகளிலையும் யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்பதுதான் ஈரானுடனான ஒப்பந்தத்தில் ஈரான் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. எல்லா தரப்பிலும் லெபனானுக்கு அட்டாக் பண்ணக்கூடாது, எந்த பகுதிகளுக்கும் அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களுடைய ஒப்பந்தமாக இருக்கிறது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல பெஞ்சமின் நெத்தன்யாகு எங்களை ஹிஸ்புல்லாக்கள் தாக்கினா நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்க. ஹிஸ்புல்லாக்கள் எங்கேயும் போய் அவங்கள தாக்குறது இல்லை, அவங்க தான் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு பொதுமக்களை தாக்குறது. எனவே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அது தொடர்பாக அமெரிக்க அதிபர் என்ன சொன்னாருங்கிற மேலதிக தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல நாங்க அணு ஆயுதங்களை நாடவில்லை என்பதை உலகத்திற்கே உறுதியளிக்க தயாராக இருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்.
எங்களுக்கு அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது நோக்கம் இல்லை. நாங்க யுரேனியத்தை செறிவூட்டுறதெல்லாம் எங்களுடைய வேற பர்பஸுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதே நேரம் நாங்க அணு ஆயுதம் செய்வோமா இல்லையா என்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்கும்னா, நாங்க அணு ஆயுதம் பண்ண மாட்டோம்ங்கிறத முழு உலகத்துக்குமே நாங்க சொல்றோம். இதுல என்ன வேண்டி கிடக்குது? எங்களுக்கு எதுக்கு அணு ஆயுதம்? நாங்க அதை நாடல. நாங்க அணு ஆயுதம் தயாரிக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு நீங்க தான் சந்தேகப்பட்டுக்கிட்டு அட்டாக் பண்றீங்க. நாங்க அதை பண்ணல. அதை வேணும்னா ஒரு உறுதிமொழியாகவும் நாங்க தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மசூத் பெசக்ஷியன் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கு 60 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் ஈரானும் செய்து கொள்வதற்கு ரொம்ப நெருக்கத்துக்கு வந்துட்டாங்க என்கிற தகவல்கள் வெளிப்படையாகவே வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக 60 நாட்கள் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டால் ஹொர்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறப்பாங்க. இப்படி ஈரான் திறந்தாங்கன்னு சொல்லி சொன்னா ஈரான் மீண்டும் எண்ணெய் வியாபாரங்களை பண்ணலாம், அவங்க க்ரூட் ஆயில் பிசினஸ் பண்ணலாம். அந்த பகுதிகளிலேயே அமெரிக்காவினுடைய யாருமே அதை தடுக்க மாட்டாங்க. உலகம் முழுக்க அவங்க க்ரூட் ஆயில் பிசினஸ் பண்ணலாம் என்பதற்கான ஓப்பன் அலவுட் ஒன்றும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் தெஹ்ரானுடைய அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உடனே அவங்களுடைய நியூக்ளியர் சம்பந்தமா பேசாம வேற ஒரு டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகி அவங்க பேசுறதுக்கான வாய்ப்பும் இதுல கிடைக்கிறது என்பதை தாண்டி இந்த முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் என்பது இன்று இரவுக்குள்ளோ அல்லது நாளை ஆகும் போதோ முழுமையாக அறிவிக்கப்படலாம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஒப்பந்தத்தின் பிரகாரம் என்ன நடக்கும் என்று சொன்னா, ஈரான் ஹொர்முஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அகற்றணும். ஆல்ரெடி அவங்க கன்னி வெடிகளை புதைச்சு வச்சிருக்கிறாங்க, தண்ணிக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் அகற்றணும். கப்பல்களுக்கு சுங்க கட்டணம், டோல் கேட் போடக்கூடாது, டோல் அவங்க பணம் கட்டிட்டு போகணும் என்கிற நிலையை வைக்கக்கூடாது. இதற்கு பதிலாக வாஷிங்டன் என்ன பண்ணணும் கேட்டால் ஈரானுடைய துறைமுகங்கள் மீதான முற்றுகையை நீக்கும். 60 நாட்கள் கால அளவுக்கு தெஹ்ரான் சுதந்திரமாக எண்ணெய் பிசினஸ் பண்ண முடியும். அதுக்குள்ள சமாதான ஒப்பந்தத்துடைய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அது முடிவுக்கு வரணும். அதை தாண்டி பொருளாதார நிவாரணம் என்பது இந்த காலகட்டத்துக்குள் பேசப்படாது. ஆனா ஈரானுக்கு பொருளாதார நிவாரணம் ஒன்றை கொடுப்பதற்கு அமெரிக்கா தயாராகிறது என்கிற செய்திகளை இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். நாங்கள் உங்கள் மேலே அட்டாக் பண்ணினோம், உங்களுக்கு இவ்வளோ அழிவு வந்திருக்கு, அதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு நஷ்ட ஈட்டை தர்றோம். இந்த அளவுக்கு வந்துட்டாங்கனாலே தோல்வி கன்ஃபார்ம் பண்ணது இன்னும் உறுதியாகிரும். ஆனால் அதற்குரிய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் அணு ஆயுதங்களை தயாரிக்க போவதில்லை என்று ஈரான் சொல்லிக் கொண்டிருந்தாலும் யுரேனிய செறிவூட்டலை நிறுத்துவது, அதே மாதிரி அதிகம் செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை அகற்றுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பிறகுதான் நம்ம வச்சுக்கிறோம், இப்ப அதை பேச மாட்டோம்ங்கிறதுல ஈரான் உறுதியாகவே இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இம்முறையும் அதே போன்று கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திர்மிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது மாட்டிலே 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கூட்டு குர்பான்ல நம்ம இங்க ஒட்டகம் கிடையாது ஸ்ரீலங்கால. ஒரு மாடு தனியாக நீங்க வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னா 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இந்த உறுதிமொழிகளையும் இந்த வரைவு கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். நாளைக்கு தான் நமக்கு தெரியும் உண்மையிலே இந்த வரைவுல என்ன எல்லாம் இருக்க போகிறது என்ன. ஆனா இதெல்லாம் கரெக்டா முடிஞ்சிருந்தா ஈரான் மீதான பரந்த அளவிலான பொருளாதார தடைகள் தளர்த்தப்படுறதோட ஈரானுடைய நிதி முடக்கல்களும் முடிவுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 பில்லியன் அளவுக்கு உண்டான ஈரானுடைய நிதிகளை அமெரிக்கா முதல் கட்டமாக விடுவிக்கும், அதற்கு பிறகு மற்றதுகளையும் விடுவிப்பாங்க என்கிற பேச்சுவார்த்தைகளும் இதற்குள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் சவுதி அரேபியா, கத்தர், ஈஜிப்ட், துருக்கி, பாகிஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவர்களும் இந்த பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை பாராட்டி இருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் 24 மணி நேரத்துக்குள்ள ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக 33 கப்பல்கள்
ஐஆர்ஜிசியினுடைய அனுமதியோடு பயணித்திருக்கிறார்கள். பெரும்பாலும் அவங்க பணம் கட்டிட்டு போறாங்கிறது தான் இதில் வரக்கூடிய செய்தி. ஆனால் இன்னைக்கு நேற்று எத்தனை பேர் போனாங்கிறத சொன்னோம். இன்னைக்கும் 33 கப்பல்கள் ஹொர்முஸ் ஜலசந்தியால போயிருக்கிறாங்க. ஈரான் அனுமதி நாங்கள் கேட்டு போய்க்கிறவா என்று சொல்லி கேட்டுக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி ஐஆர்ஜிசியோடு தொடர்பு வைத்திருந்ததுக்காக பஹ்ரைன்ல 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய ஐஆர்ஜிசியோட இவங்க கனெக்ஷன்ல இருந்தாங்கன்னு சொல்லி 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் ஹொர்முஸ்கான் மாகாணத்தில் இஸ்ரேலுடைய ஒரு உளவு ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. ஹொர்முஸ்கான் மாகாணத்துக்குள்ள அவங்க உளவு பார்த்திருக்கிறாங்க, அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார். அதே நேரம் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம், அதாவது குதுஸ் பகுதி இருக்குதா இல்லையா, அந்த பகுதிகளில் சோமாலிலாந்து தன்னுடைய தூதுவர் ஆலயத்தை திறக்க போகிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. இது கிட்டத்தட்ட 18 நாடுகள் இதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். ஏன்னா ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம்ங்கிறது பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதி. அந்த பகுதியில் இஸ்ரேலோடு உறவு வைத்து தூதுவர் ஆலயத்தை திறக்க போகிறது சோமாலிலாந்து என்கிற செய்திகள். சோமாலிலாண்டை தனி நாடாக இஸ்ரேல் மட்டும்தான் அங்கீகரிச்சிருக்கிறாங்க என்கிற பிரச்சனைகளோடு ஒட்டி இந்த தகவல்களும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் உங்களோடு நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த ஒப்பந்தம் தொடர்பான செய்திகள் வெளிவரும்போது உடனுக்குடன் உங்களுக்கு நாம் அதை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாகவும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.